உலகம் இனி என்னன்னா ஆளுக்கு முடி வெட்டி விட போகிறோம். முடி வெட்டுற வீடியோ தான். வாங்க கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவன் தான் வெட்டி பண்ணுறேன். அது முடி தப்பாச்சு. எல்லாமே வெட்டிக்கணும். பாக்ஸ் வெட்டிட்டு இருக்கட்டு அப்படியே தான் விடுவாங்க. நான் புரிய வைக்கணும். ஆமா, அது பெரிய டாஸ்க். எவ்வளோ நாள் இந்த வேலை பண்ணுறீங்க? வேற ஆள் என்ன எப்போலேருந்து இந்த வேலை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். வெளியூர் சின்ன வயசு தான் छोटा அண்ணா சொன்னாரு. செஞ்ச மாதிரி வீடியோ பண்ணுறாங்க. अपना ही पकड़ इसको तो मेरे हाथ में गंगा क्यों लेके गया என்னடி இது? இங்க மட்டும் ஷார்ப்பா இருக்க மாதிரி பார்த்துக்கோ. புரியுதா? புரியுதா? இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஷார்ப்பா அவ்வளோதான். பீச் ஆயிடுது. அவ்வளோதான். யோசிச்சாலே பயமாகுது. அவன் எடுத்துட்டு
फुल फ्रेंडशिप फ्रेंडशिप बी शेप मेरी बात करना बंद हो गई मैंने रो लिया तेरी बात करना बंद हो गई कब अरे आज मैंने सब करना आज मैंने एक बात करेगी नहीं करेगी तेरे भाई ने करने कर दी ना मैंने कह दी चाट हो तो चाट लेगा उसकी अगर करवा ओके आया था देने उसमें यार वहाँ पर ये मटे तेरी दा नाले इंटरव्यू तुम्हारा इंटरव्यू तुम्हारो नाले की हाँ ये डिसेंट डाल में भैया तो ओके पता नहीं रहा है ला वाला हमने बोल तो इटा माइटिंग अच्छा यार फाइट लेना चला इधर लेवल पर देना हंसी मार ये तेरी डा परफेक्ट ये बोला इंगे मुड़ी शेम मार इंगे मुड़ी रोंड புரியுதா இங்க மட்டும் லைட்டா மட்டும் எடுத்து வச்சியா சின்னதா இங்க ஒன்னு ஷார்ட் பண்ணி ஒன்னு ஷார்ட் பண்ணி ஷார்ட் சின்னதா கொஞ்சமா क्या करूं मर जाऊं जाके लेके ऐसे நான் பேசலாமா இது மறுபடியும் சொல்லி கொடுக்கலாமா வேணாம்ங்க வேணாவா சரி வேணா வந்து பையா अरे भाई सच बताऊं ना सही कर रहा था लेकिन செஞ்சு விட்டான்பா நான் சொன்ன மாதிரியே நான் பேசுறது அவனுக்கு புரியல அவன் பேசுறது எனக்கு புரியல எப்படியோ கொண்டு போனான் பரதேசி கட்டிங்லாம் கூட்டின்னு போனான் நான் சொன்னது புல்லட் கட்டிங் அவன் பரதேசி கட்டிங் கூட்டின்னு போகிறான் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க அந்த கட்டிங் கூட்டின்னு போனான் ஏதோ ஒரு வழியாக கன்க்ளூஷனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நடந்தது பார்த்தீங்களா நம்ம ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான் அது எங்கேயோ போய் முடியும் நேற்று ஒன்று பண்ணிச்சு ஐயோ பேமெண்ட்டு பண்ணோமே அது ஒரு பக்கம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்போவுமே 150 தான் ஆகும் ஆனால் இங்கே 170 ஆகிடுச்சு அது நான் ஏமாந்துட்டேன்னா இல்லை அதுதான் ரேட்டா ஒன்றும் புரியல மேனேஜரை கரெக்டாக நான் பே பண்ண நேரத்தில் காணாமல் போயிட்டான் மொத்தத்தில் ஆப்பு எனக்கு தான் ஐயோ எல்லாம் பார்த்து சிரிக்கிறானுங்களே தயவை செஞ்சு முடி வெட்டுற கடையாக இருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் ஹிந்திக்காரனை வேலைக்கு எடுக்கிறீங்களா ஃபஸ்ட்டு அவனுக்கு தமிழ் தெரியுமா பாருங்கள் தமிழ் தெரியலனா ஒரு டிரான்ஸ்லேட்டராக தயவு செஞ்சு வாங்கி வைங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு இந்த மாதிரி ஹிந்திக்காரனுங்களை வச்சுடுறீங்க உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வேணும்னா தயவு செஞ்சு தமிழ் தெரியவனெல்லாம் போடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் லாங்குவேஜ் தெரிஞ்சவனா பார்த்து வேலைக்கு ஆள் வைங்க. இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க வயிற்றுச்சலில் சாப்பிட தான் விட்டுப்பாங்க. இதனால் உங்களுக்கு தான் லாஸு. அப்படி எதுவுமே உங்களால் முடியலையா, ஆள் கிடைக்கலையா, ஒரு டிரான்ஸ்லேட்டராக நடுவில் வைங்க. புரிஞ்சவன் பிஸ்தா புரிஞ்சவன் பிஸ்தா மனக்கு மேலே முடியுமா?